வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சந்தோஷ நாராயணன் இசையில் ஹாட் ஸ்டார், நவ்வி ஸ்டுடியோஸ் இவங்கெல்லாம் தயாரிச்சிருக்கிற படம் தான் வாழை. இந்த படம் கடந்த ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் இப்போது ரன்னிங்கில் போயிட்டுருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக, தமிழ் சினிமாவுடைய 100 வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக அந்த படம் வந்திருக்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழை இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மாரி செல்வராஜ் அவருடைய சொந்தக்கார பசங்க 2 பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பொன்வேல், இன்னொருத்தர் வந்து ராகுல். அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமின்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஊருக்காரங்களாம் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு மாரி செல்வராஜ் அவருடைய பயோபிக். அவருக்கு உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு படமாக இதை வந்து எடுத்திருக்கிறாரு. இதை தான் ஒரு முதல் படமாக எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க, அப்போ வந்து இந்த கதை சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுமா, அது போல் விஷயங்கள்லாம் தெரியாமல் தான் அவர் வந்து வேறு படங்கள்லாம் எடுத்து ஒரு ஸ்டாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. ஸோ இதை வந்து அவரே நிறைய பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துடைய ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு கிராம மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூலிக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு கிடைக்காம வியாபாரிகள் மூலயமா வாழைத்தாரை ஏற்றுறதுக்கு அங்கேருந்து ஒரு லாரியில் எல்லாருமே ஏறிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போவாங்க. அங்கேருந்து அந்த வாழைத்தோப்பு ரொம்ப தூரம் இருக்கும், 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல். ஸோ அங்கேருந்து தலையிலேயே சின்ன பசங்க கூட 2 தார் 3 தாருன்னு சொல்லி வாழைத்தார்களை, அந்த பச்சை வாழைத்தார்களை தலையிலே சுமந்துட்டு வராங்க. வெறும் மெயின் ரோடு இல்லை நல்ல ரோடு இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ வயல்வெளியிலையும், அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும், ஸோ அப்புறம் மரிச்சின்னு சொல்லுவாங்க அந்த இது எல்லாமே. ஸோ அந்த மேடு எல்லாமே, ஸோ அது மேலெல்லாம் கடந்து அவங்க விழுந்து அதுக்கப்புறம் தூக்கின்னு இது மாதிரிலாம் நிறைய சிரமப்பட்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்க திரும்ப போகிறதுக்கு ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்தி கொடுக்காம, ஸோ அந்த வாழைத்தார் ஏற்றுறாங்கள அந்த லோடு மேலே உட்காந்துட்டு போகிறதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்தாவே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு இதனால் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோ டைரக்டர் மாரி செல்வராஜ் தான். ஸோ அவருடைய பயோபிக்ன்றாரு. ஸோ இன்றைக்கி நிறைய படங்கள் எடுத்துட்டார். இதோட 4 படங்கள் எடுத்துட்டார். பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன். ஸோ இந்த வாழை இவரா இப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த பயோபிக்கை நினைக்கும் போது ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. இந்த பயோபிக்கில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறாரு கொஞ்சமாக. ஸோ அது வந்து சுத்தமாக தெரியல. ஸோ உண்மையாக நடந்த அந்த ஒரு ஃபீலை தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குது. இந்த படத்துடைய வெற்றியை இந்த படத்துடைய ரியாலிட்டி தான் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படியே செதுக்கிட்டார். ஒரு தமிழ் சினிமாவுடைய வரலாறு எது வரைக்கும் இருக்குமோ, ஸோ அது வரைக்கும் இந்த படத்தினுடைய தாக்கம் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். இதற்கு நேஷனல் அவார்டில் முதற்கொண்டு ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் அவார்டு கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான தகுதி இந்த படத்துக்கு இருக்குது. மாரி செல்வராஜ் அவர்கள் இதை வந்து எப்படி எடுத்தாருன்றதே எனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் எல்லாம் அவருக்கே உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சான். ஸோ அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு படம் தான் இது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ளேயே நம்ம இருப்போம். ஸோ கதறுவோம் நம்மளே. ஸோ அந்தளவுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு படம். அதுவும் ஒரு கடைசி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்கும், அந்த அம்மா அழுகும்போது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. அக்கா செத்துருவாங்க. அப்போ வந்து சாப்பிடவும் முடியாமல், சரி நம்ம கண்ணை கூட அந்த மயக்கத்தில், பசி மயக்கத்தில் கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையன் போயிட்டு அந்த சாப்பாடுக்காக அலைகிற அந்த மூமெண்ட்டெல்லாம் நினச்சா வேறு மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இதயமே நனைஞ்சிருச்சு, மனசே கணக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைரக்டர். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. பல இயக்குனர்கள் பாலாவெல்லாம் பார்ப்போம். ஸோ அவருடைய படங்கள்லாம் பார்த்து எப்படி அந்த மனுஷன் இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். தாரத்தப்புலாம் எவ்வளோ எமோஷனல், அதெல்லாம் பார்த்துட்டு இவரெலாம் என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஆனால் அவரே வந்து மாரி செல்வராஜுடைய இந்த வாழைப்படத்தை பார்த்துட்டு அவரே ஸ்டன் ஆகி அவரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப அழாத குறையாக போனார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அந்த படத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா மாரி செல்வராஜ் செதுக்கிட்டாருங்க. ஸோ இவரும் வந்து இன்னொரு பாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரொம்ப உருக்கமான ஒரு படம் இது. இந்த படத்தில் மெயினாக அந்த பையன் பொன்வேல், அவன் வந்து
வேறு லெவலான ஒரு கேரக்டருங்க. ஸோ ஆங்கிள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த பான்னு கத்தும் அடி வயிற்றுலேருந்து, ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாகவே வேறு லெவலாக நடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கத்தும்போதே அவனுடைய நடிப்பு வந்து அதில் வெளிப்பட்டுருச்சு, அவனுக்கு நடிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் ஒரு சீனில் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேம்மா, அந்தமாதிரி நான் வாழைத்தாரை சுமக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறுவான். ஸோ அப்பயே அது வேறு லெவலான ஒரு இன்டர்வல், வேறு லெவலான ஒரு நடிப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கடைசி 20 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே சுற்றுவான் அந்த பையன் அந்த பசியோட. உண்மையான ஒரு பையன் அந்த பசியோடு இருந்தால் என்ன நடக்குமோ அது வந்து ரொம்ப அச்சியாசலாக வந்து பண்ணியிருக்கான், ரொம்ப ரியாலிட்டியாக பண்ணியிருக்கான். ஸோ அந்த படத்துக்கெலாம் அந்த பையனுக்கெல்லாம் வந்து எந்த அவார்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு தகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எப்படின்னா அந்த பையன் அடுத்தடுத்த சீனும் அப்படியே கரெக்டாக பண்ணுறாங்க. வந்து கடைசியில் வந்து அந்த லாரி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருவாங்க ஒரு 19 பேர். ஸோ அப்போ ஒவ்வொருத்தங்களாக காட்டிட்டு ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டே வருவான் அந்த பசி மயக்கத்துலேயும். ஸோ அதெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். உண்மையாகவே அந்த தம்பி வந்து வேறு லெவலான ஒரு நடிகனா பின்னாடி வரப்போகிறான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கூட நடித்த ராகுல் அந்த பையனும் வந்து இந்த தம்பிக்கு வந்து ஈக்குவலாக நிறைய சீனில் ஒரு கவுண்டர்லாம் இவன் சிறந்த காமெடியான வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர் வந்து அசால்ட்டாக கமலஹாசன் அந்த ஒரு ரசிகராக வந்து இவன் நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கிறான். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலான ஆக்டிங்கை வந்து அந்த தம்பியை வந்து கொடுத்துருக்கான். இதற்கடுத்து தான் அவங்க அம்மாவை நடிச்சிருக்கவங்க. ஸோ அந்த அக்கா வந்து வேறு லெவலான ஒரு நடிகை. ஸோ மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த இன்டர்வல் சீன் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு சீனில் அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் அவங்க அழுகிற அந்த ஒரு சீனும், அந்த சோத்தை எடுத்து அப்படி தலையிலே கொட்டிட்டு அழுவாங்க. உள்ளே சாப்பிடாம கூட விட்டுட்டேன், சாப்பிட வைக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலான ஒரு நடிப்பை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல நல்ல கேரக்டர்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே போல் இவங்களுக்கு அடுத்ததாக கலையரசனுக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்க திவ்யா துரைசாமி. ஸோ அவங்களுடைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிடையாது, இதுதான் தி பெஸ்ட்டு. ஸோ ரொம்ப வந்து சூப்பரான ஒரு கேரக்டர். அவங்கள பார்த்து அந்த ஊர்லாம் இருக்கிற அந்த அக்கா மாதிரியே அவங்கள எல்லாருக்குமான ஒரு அக்காவாக அவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதாபாத்திரமாகவே அவங்க இருப்பாங்க. நிறைய பேர் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியுங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கிராமத்துலேயே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் இது மாதிரி நிறைய அக்காங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த குடும்பத்துக்காக வேலைக்கு போவாங்க, வருவாங்க. ஸோ அதுபோல் அக்காலாம் இது மாதிரி தான். ஸோ கண்ணை மூடின்னு அவங்களுடைய கஷ்டத்தை செய்வாங்க. வீட்லேயும் வந்து அதே மாதிரி இருப்பாங்க. எந்த ஒரு லவ் ஈடுபாடு, ஸோ இது போல் மற்ற செயல்களில் அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும், போகணும், வரணும்னு சொல்லிட்டு ஈடுபட மாட்டாங்க. இவ்வளோ கடினமாக உழைப்பாங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் லவ் அது இதுன்னு போக மாட்டாங்க. ஸோ அவன் தம்பியே சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்க்கவே ஆரம்பிப்பாங்க. இன்னொருத்தர் ராகுல் அவர் ஒரு டைம் சொல்லுவா, அப்படி இந்த சாப்பாடு போய் கொடுத்துட்டு வரட்டா கனி அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி. டேய் நீ தெரிஞ்சு தான் சொல்கிறியா தெரியாமல் தான் சொல்கிறியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே இயல்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 சாங்ஸ் போடுவாங்க, தூதுவளை இலையரிச்சின்னு சொல்லி. ஸோ வேறு லெவலான ஒரு சாங்கு, வேறு லெவலான ஒரு மேட்சிங் அந்த ஒரு சீனுக்கு. அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் சேலக்கட்டி, அதுவும் வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு சாங். ஏற்கனவே அது வேறு லெவலான ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த பாடலில் இந்த இடத்துல ஒரு ஆப்டாக வந்து கொடுத்துருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு நிக்கிலா விமல் அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்கிற விதம் வந்து வேறு லெவலாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நிக்கிலா விமல் அவங்க வந்து ஒரு டீச்சராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த டீச்சராகவே தான் நம்மளுக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர். ஸோ அவங்களுக்கு இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். ஸோ அவங்க வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பு அவங்களுமே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஒரு ஸ்கூலே வந்து ஒரு மாதிரியான இவ்வளோ நல்லவங்களா அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ எல்லா டீச்சருமே வந்து ரொம்ப கடிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே நல்ல மாதிரியாகவே ட்ரீட் பண்ணாங்க அந்த ஒரு ஸ்கூலில். ஸோ இது மாதிரி எல்லாருமே மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வந்து அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. கலையரசன், ஸோ அவரும் வந்து வேறு லெவலான ஒரு நடிப்பு. ஸோ இந்த படத்துக்கு என்னடா அவர் ஒன்று நிறையா ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, மெட்ராஸில் அந்த மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ கபாலிலாம் நடிச்சிருப்பார். அவர் வந்து இந்த ஒரு கதாபாத்திரத்தை எப்படா எடுத்தார், இவருக்கு இதில் என்ன ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தோணிகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியாக இவங்க ஏன் இதில் நடித்தாங்க அப்படின்றது தெரியும், கலையரசன் ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியும். ஸோ அவருடைய கேரக்டர் அப்படி போய் ஒரு முடியும். அந்த கிளைமேக்ஸில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட் சீன் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஆனால் அந்த ஒரு லாரி கவுந்துரும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பேர் அந்த லாரி திரும்பவும் நல்லா கவுரும் பாருங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நினைக்கும் போதே அப்படி இருக்குது. இதை வந்து உண்மையாகவே நடக்கல, அப்போல்லாம் அதை நினைக்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் மிக அற்புதமாக படம் முடித்து மக்களுக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாரு.
இதற்கு அடுத்து தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள். ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே வந்து சூப்பராக எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரேமும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சூப்பராக அவங்களுடைய எஃபர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஊர் மக்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பார். ஸோ அவரும் வந்து நல்லா நடிச்சிருந்தார். வில்லன் கதாபாத்திரம் இந்த வியாபாரி, ஸோ அவருமே நல்லா நடிச்சிருந்தார். ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அவங்களுடைய மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த ராகுல் ரவனுடைய அம்மாவை ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு சீனில் ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லாருமே மிகச்சிறந்த முறையில் கையாண்டிருக்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்கள். அடுத்ததாக நம்ம இன்னொரு ஹீரோவுக்கு வருவோம், சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஸோ வேறு லெவலான ஒரு மியூசிக்கை இந்த படத்தினுடைய டைட்டிலேருந்தே கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு மியூசிக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு இளையராஜா படத்தை பார்க்குற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து எஸ்ஐயில் வந்து பூந்து விளையாடி இருக்கிறாரு. எமோஷனல் டைமில் வேறு மாதிரியான மியூசிக், அதுக்கப்புறம் கடைசியாக பாதவத்தின்னு நிறைய பாடல், இந்த படத்தில் வர பாடல் எல்லாமே இந்த படத்துக்கு ஆப்டாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இந்த பாதவத்தி அப்படின்ற ஒரு பாடல் ஜெயமூர்த்தி அவர்களுடைய குரலில் அவரே வந்து பாடுறாரு கடைசியாக. ஸோ அந்த ஒரு சீனுக்கும் அவர் பாடுற அந்த பாட்டுக்கும் அந்த மியூசிக்குக்கும் எல்லாருமே அந்த பாடல்லாம் முடிஞ்சு படமே லைட் ஆஃப் பண்ண தான் எழுந்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உருக்கமாயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு பாடல், அதையும் வந்து மிக சிறப்பாக ஜெயமூர்த்தி அவர்கள் பாடியிருந்தார், நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் அது மாதிரி போயிட்டு முடியும். ஸோ ரொம்ப நாளைக்கு இந்த ஒரு படம் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துக்கு அவார்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படம் மிகச்சிறந்த ஒரு திரைப்படம். தமிழ் சினிமாவில் இதுக்கு ஒரு தனி இடம் வந்து கொடுத்துடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு படைப்பு இது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதான் சொன்னேன் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் இது போல் நிறைய சீன்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இதில் வந்து நிறைய விஷயங்களை இந்த உலக மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லி நான் சொல்லிடுறேன். ஸோ டீச்சரை வந்து அந்த பையன் பார்ப்பான். ஸோ அவன் வந்து அந்த ஒரு இனம் புரியாத ஒரு டைமில் வந்து பார்க்குறாங்க. அதை வந்து அப்படியே விட்டுறாமல் அது ஒரு விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பரான ஒரு கருத்து, எல்லாருக்கும் தேவையான கருத்தும் கூட. ஸோ எல்லா காலத்துலையும் அது தேவையான ஒரு கருத்து. ஸோ அவன் சொல்லுவான், அந்த டீச்சரை பார்த்து ஃபஸ்ட் டைம் சொல்லுவான், அப்புறம் இன்னொரு டைம் சொல்லுவான், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க டீச்சர் அப்படின்னு. ஏன்னா நேற்றுலாம் இல்லையா, நீங்கள் தான் இவ்வளோ நாளாக அழகாக இல்லையா, நீங்கள் மட்டும் தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இல்லை மேடம், நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து அம்மா மாதிரி இருந்தீங்க அழகா, இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுதான் அந்த ஒரு வயசில் எல்லாருமே அந்த டீச்சரை பார்க்குற ஒரு முறை. ஸோ மற்றபடி அந்த ஒரு இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை வந்து நல்ல கருத்து, அதாவது மாரி செல்வராஜ் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல கருத்தை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன பையன் தான் அவன் ஏன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு இல்லை வேலைக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவோம், நான் உங்களோட இருக்கிறவங்க தானே, நான் இறந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறது யாரு, அவனுக்கு வந்து உழைப்பே தெரியாமல் அவன் விட்டுட்டு போனால் அந்த ஊரில் எப்படி அவன் உழைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமான ஒரு அறிவுரைங்க. இதெல்லாம் எல்லாருக்குமான ஒரு தேவை, எல்லாருக்கும் இதை வந்து எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ தெரியுது சின்ன பசங்க இருந்தாலும் அம்மையாக கொஞ்சம் பெருமையாக நடந்துக்கிறாங்கன்றது வந்து இப்போ தான் புரியுது. ஆனால் அந்த வயசில் நம்மளுக்கு புரியாது. ஆனால் அந்த பையன் அதேமாதிரி டைப் பண்ணுறான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலை அவன் புரிஞ்சுக்கிறான். ரொம்ப கெட்ட பையனாக இல்லாமல். ஸோ சொல்லும்போது அவன் இயல்பாக கிடைக்கும், அது வந்து கிடைக்காம இருக்கிறதுனால அவன் இது பண்ணுவான். ஆனால் அம்மாவுக்கு நடக்கிற கொடுமை இது மாதிரிலாம் ஒரு சில நாங்கள்லாம் கைட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்துடுறேம்மா, நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி காலைல முள்ளு குத்திருந்தா கூட அவன் சொல்லுவான். ஸோ அது மாதிரி நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான். தனக்கு இந்த வயசில் கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். நம்ம இப்போ விட்டுட்டோமா அந்த படம், இது மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறவங்களுடைய ஆர்வம் குறைஞ்சிரும். ஸோ இந்த படம் வந்து மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதே